ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ப்ரெட் ஆம்லெட், சீஸ் ப்ரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சீஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றோன்னே கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சால்ட்டு போட்டு பீட் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் வந்து தோசைக்கல்லை வந்து பற்ற வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா ஹீட்டானோடனே ஆம்லேட்டை நல்லா பரப்பி விட்டு, இது வந்து குழியான தோசைக்கல். நாங்கள் எக்குக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். எக்கு மட்டும் தான் சாப்பிடுவோம். நான் வெஜிடேரியன் தான், பட் பாப்பாவுக்கு எக்கு மட்டும் சாப்பிடுவோமா, ஸோ அதனால் தனியாக அந்த இது வச்சுருக்கேன். இது குழியாக இருக்கிறதுனால என்னால் நல்லா ஃப்ளாட்டாக ஊற்ற முடியல. ஸோ நீங்கள் வேணால் ஃப்ளாட்டாக ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் நல்லா வரும். நல்லா ஃப்ளாட்டாக ஊற்றிங்கன்னா ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு க்ரீன் சட்னி அப்ளை பண்ணியிருக்கேன் நான். அது மேலே வந்து சீஸ், வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா சீஸை வந்து நான் ஒரு க்யூப் எடுத்து நல்லா துருவிருக்கேன். இது நம்ம வெளில 40 சீஸ்னாவே ஒரு கொஞ்சம் 50 அப்படி அந்த ரேஞ்சில் தான் விற்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா மேக்ஸிமம் ஒரு 25லே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2 முட்டை ஒரு 10ன்னு வச்சா கூட முடிஞ்சிடும் 20-25ல். ஸோ அதனால் சீஸை நல்லா துரி விட்டு இப்போ நல்லா திருப்பி போட்டு இப்படி ஒர்க்கா அப்படி ஒர்க்கா, இந்த பக்கம் சைட் அந்த பக்கம் சைட், அவ்வளோதான். ப்ரெட் ஆம்லெட் ஃபினிஷ்ட். சீஸ் ப்ரெட் ஆம்லெட். என்ன கொஞ்சம் ப்ராப்பராக அந்த இது வரல, பட் ஆனால் என்னோடய உங்கள்கிட்ட இது ஃப்ளாட்டாக இருக்க கல் இருந்ததுன்னா நல்லா செய்யலாம் தாராளமாக. அப்படியும் நான் வர வச்சு விட்டேன். ஓகே, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.